நாம முதலாவது சொன்ன கொள்கை என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இருந்து சஹாபாக்கள்கிட்ட இந்த தாபீன்கள் தாபீன்களின் தபுக தாபீன்கள் கியாமத் நாள் வரை தொடர்ச்சியாக அந்த சங்கிலி போய்கொண்டே இருக்கும். அது சபீலுல் மூமினீன். நீங்க விரும்பினாலும் விரும்பாமலும் அதுக்குள்ள நீங்களும் ஒன்று ரெண்டுக்குள்ள பூந்துக்கிறீங்க. ஆனா என்னன்னு சொன்னா வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை விடுவார்கள் என்று சொல்வது போல கொஞ்சத்தை எடுக்கிறீங்க, கொஞ்சத்தை விடுறீங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா புகாரி முஸ்லிம் அகமது எல்லாத்தையும் போட்டு அழிச்சு போட்டு நாங்க ஏற்றுக்கொண்ட சஹீஹான ஹதீஸ்கள் குர்ஆன் ஒரு புஸ்தகம் எழுதுங்க. இதுவரைக்கும் எந்த அறிஞரும் அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் எழுத இல்லை. அதனால தஜ்ஜால்களுடைய ஆகப்பெரிய வெளியீடாக இதை எழுதுங்க. இடைக்கில வருவர்கள் குட்டி தஜ்ஜால்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. சபீலுல் மூமினீன் என்று ஒன்று இருக்கிறது. அது சஹாபாக்கள் ஒன்று ரெண்டு பேரை பின்பற்றுவது அல்ல, முழு ஒட்டுமொத்த சமுதாயம் வருகின்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அந்த வழியை பின்பற்றுவது என்று முதலாவதாக விளங்கிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இப்ப போய் கதைச்சிடப்படாரு பிஜே வந்திருந்தா சொல்லிட பதில் கொடுத்திப்பார்னு சொல்லிப்பட்டு விளங்குதா? அவர் இருந்தால் பிஜே வந்திருந்தால் இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்டா அன்சார் மௌலவி, டாக்டர் ரைஸ்தீன், முஜாஹித் மௌலவி, இஸ்மாயில் சலஃபி, விளங்குதா? வேற யாரு முர்ஷித் அப்பாஸ், இப்படி எல்லா மௌலவிமாருக்கு வாரத்துக்கு எல்லாத்தையுமே தடதானம் பண்றீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசா தலைவர் ஏற்பாட்டில் விசாவை ஏற்பாடு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய செலவை நாங்க தாரோம். ஏற்பாடு பண்ணுங்க, தலைவரை கொண்டு வாங்க ராஜகிரிய. இதே அதிராம்பட்டணத்தில் மயிர் புழக்கும் விவாதத்தை நடத்தக்கூடிய டிஎன்டிஜேக்கு ஒரு சவால். இதே அதிராம்பட்டணத்தில் நம்ம ஊர்ல இந்த சிங்கங்களை கொண்டு வர ராஜகிரிய கொண்டு வா, கொண்டு வந்து காட்டு விவாதத்துக்கு ஏழுமான்னு சொல்லி போட்டு ராஜகிரி 2வது நாளோட ஓடும். தெரியுமா சகோதரர்களே? அதை நீங்க விளங்கி வச்சுக்கிடுங்க. ஓப்பனா சத்தியமா இருந்தா நல்ல 5 பேரை கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்ணி பார்க்கிறது. இது அபூஜஹில் கொள்கை. யாரெல்லாம் அவனும் நேர்வழியில் இருந்தா என்ன கல்ல போட்டு அழிச்சிரு, இல்லாட்டி நான் கடையோடையே குந்திக்கிறேன், என்ன வெளியே விட்டுறாத. விளங்குதா? இதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருந்து. ஆனா பிஜே வந்திருந்தான்னு சொல்லி போட்டு அது